இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எல்லாரும் தூங்கி எழுந்துட்டாங்களா? எழுந்துட்டாங்கம்மா. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? நான் இந்த விஷத்தை குடிக்க போறேன். கொஞ்ச நேரத்திலே வாயில நுர வந்துரும். அப்ப நீ சத்தமா கத்தி எல்லாரையும் கூப்பிட்டு பயமுறுத்துற. அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லடி. நீ செய்ய வேண்டியதெல்லாம் நான் இந்த விஷத்தை குடிச்ச உடனே சத்தம் போடணும். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போற அளவுக்கு செய்யறத. எதுக்குமா இவ்ளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க? கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா உயிரே போயிடும். வேற ஏதாவது யோசிங்கம்மா. இல்லடி, நான் ரொம்ப யோசிச்சிட்டேன். என்ன செஞ்சாலும் அந்த இம்பாக்ட் கொஞ்ச நாள் தான் இருக்கும். இப்படி செஞ்சாதான் அது வாழ்நாள் முழுக்க ஞாபகம் இருக்கும். சரிங்கம்மா, ஆனா உங்களுக்கு ஒன்னும் ஆகாதுல்ல? இல்லடி, நான் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டேன். என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போன உடனே என்ன செய்யணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ போ. கன்ஃபார்மா இதுதான் நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு முன்னாடி நல்லா தெரிஞ்சிருக்கு. இவ்ளோ எக்ஸாக்ட்டா மனு விஷம் குடிச்சா அவளுக்கு ஒண்ணு ஆகாதுன்னு தெரிஞ்சுதான் குடிச்சான்னு நீ எப்படி சொல்ற? அது சூசைட் பண்ணிக்க நினைக்கிற யாரா இருந்தாலும் யாருமே பார்க்காத அளவுக்கு, அவங்கள யாருமே தடுக்காத அளவுக்கு, காப்பாத்துறதுக்கு வழியே இல்லாத அளவுக்கு தான் செய்வாங்க. ஆனா மனோஹரி மேடம் அப்படி பண்ணல. நைட் எல்லாம் சைலண்டா இருந்துகிட்டு காலையில எல்லாரும் எழுந்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. அது கண்டிப்பா சாகிறதுக்காக இல்ல. பின்ன எதுக்கு? கண்டிப்பா அது மிரட்டுறதுக்காக தான் இருக்கும். இல்லனா சிம்பத்திக்காகவும் இருக்கலாம். அவங்க இதெல்லாம் எதையோ ஒன்ன எதிர்பார்த்து தான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். லெப்டினன்ட் சார் வந்ததும் எனக்கு என்ன தோணுச்சுங்கிறத நான் சொல்லுவேன். தங்கச்சி, இந்த விஷயம் உங்க சாருக்கு இல்ல வீட்ல இருக்கிறவங்களுக்கு சொல்லாம இருக்கியா? எதுக்காகங்க? அது மனோஹரி உங்க மேடமோட ஃப்ரெண்ட் இல்ல. அப்புறம் வீட்ல எல்லாரும் உங்க மேடம தப்பா நினைச்சுக்க போறாங்க. மனோஹரி இப்படி செஞ்சா எதுக்காக மேடம தப்பா நினைக்க போறாங்க? நினைப்பாங்க தங்கச்சி. மனோஹரி எப்படியும் இன்னைக்கோ நாளைக்கோ கிளம்பிடுவா. அவ வழியில அவ போக போறா. நமக்கு எதுக்கு சொல்லு? சரிங்க, நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு அது ஓகே தான். நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, நான் சொல்ல மாட்டேன், விடுங்க. என் செல்ல குட்டி. சரி, நான் போயிட்டு வரேன். அடுப்புல குழம்பு வச்சுட்டு வந்துட்டேன். ஹலோ அமர், எப்படி இருக்கு அந்த பொண்ணுக்கு? டாக்டர்ஸ் மனோகரி குடிச்ச பாய்சன் எல்லாத்தையும் வாமிட் பண்ண வச்சுட்டாங்க. கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவோம். எந்த பிரச்சனையும் இல்ல. சரிப்பா, ஜாக்கிரதை. என்னாச்சுங்க? ஒன்றும் ஆகலையா. விஷம் எல்லாம் எடுத்துட்டாங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஆமா, நல்ல வார்த்தை சொன்னீங்க. அப்பா கடவுளே, இதுவும் ஆகாம பாத்துக்கிட்ட. நான் நினைச்ச மாதிரி நடந்துருச்சு. இப்போ இது எல்லாமே அந்த மனோஹரி மேடமோட பிளானா இருக்குமோ? இத பத்தி வீட்ல இருக்கவங்க கிட்ட சொல்லலாம்னு பார்த்தா அக்கா வேற வேண்டான்னு சொல்லிட்டாங்க. சரி விட. ஆனா அவங்க எதுக்கு வேண்டான்னாங்க? என்னமோ இருந்துட்டு போட்டோம். என்ன இது? இந்த படை சேவகன் இன்னொரு தடி படை சேவகனை கூட்டிட்டு வந்திருக்கான். சார், நான் சொன்னேன்ல, அது இவன் தான். நேத்து ராத்திரி கூட்டிட்டு வந்ததுல இருந்து பாலகி, மோதிரம், எமபுரின்னு ஏதேதோ உளறிட்டு இருக்கான். அவன் முகத்தை பார்க்கும்போதே தெரியுதுல்ல அவன் பொய் சொல்றான்னு. அவங்கிட்ட இருந்து எப்படி உண்மையை வர வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க தான் கரெக்டான ஆளுன்னு அவனை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். கிரிமினல்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நீ என்ன பார்த்து கத்துக்க. வாருங்கள் வாருங்கள்,
வணக்கம் பெரிய படை சேவகனே, அமருங்கள். டேய், நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். கோவக்காரனும் கூட. அப்படியா? நான் கேக்குற கேள்விக்கு ஒழுங்கு மரியாதையா பதில் சொல்லு, சரியா? சரி பெரிய படை சேவகனே, கேளுங்க. ஆ? உன் பேர் என்ன? சித்திர விசித்திர குப்தன். ஆ? ரொம்ப அருமையா இருக்குல்ல? உங்க லோகத்துல மனுஷங்க எல்லாரும் என்ன சிவி குப்தான்னு அன்போட கூப்பிடுறத கேள்விப்பட்டிருக்கேன். எங்களுக்கு சித்திரகுப்தனை தெரியும், ஆனா உன்ன தெரியாதே. அவங்க என்னோட பித்ரு பிதாக்கள். அப்படின்னா விசித்திரகுப்தன் உங்க அப்பாவா? ஆ, பார்க்கிறதுக்கு கொஞ்சம் கடுமையா இருந்தாலும் சரி, நீங்க கொஞ்சம் புத்திசாலிதான். என் பித்ருவோட பேரையும் என் பித்ரு பிதாவோட பேரையும் சேர்த்து எனக்கு இந்த பேரை வச்சிருக்காங்க. என்னடா எங்கிட்டயே காமெடி பண்றியா? அப்படி என்றால் நகைச்சுவை. ஓ, நகைச்சுவையா? தங்களிடம் எனக்கு எதற்கு நகைச்சுவை? ஏய்! கேட்ட கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லணும்னு நான் முன்னாடியே சொன்னனா இல்லையா? ம். ஒழுங்கு மரியாதையா சொல்றியா, இல்ல உன்னை நான் மேலோகத்துக்கு அனுப்புவா? ஆ, மானிடனே, அங்க போறதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த விரல்ல இருந்த மோதிரம் இல்லாதனால நான் மேல போக முடியல. அதை எடுக்கிறதுக்காக தான் அந்த தேச காவலன் வீட்டு கதவு ஏறும்போது இந்த படைக்காவலன் என்ன புடிச்சு இங்க கூட்டிட்டு வந்துட்டான். தடி படை சேவகனே, என்னுடைய மோதிரம். யோ, இவனை எங்க இருந்தியா புடிச்சுக்கிட்டு வந்த? இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான். அந்த ஆத்மா கிட்ட இருந்து நான் எப்படியா மோதிரத்தை வாங்க முடியும்? இங்க பாரு, உடனே இந்த ஆளை வெளிய அனுப்பு. இல்ல இல்ல, வெளிய என்னுடைய அனுப்பு. மோதிரம். சார், இவன் திருட சார். எப்படி அனுப்புறது? விடாம வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விளையாட சொல்றியா? வெளிய அனுப்பியா? சாமி, போ சாமி. அப்படியே ஆகட்டும். படைக்காவலனே, இந்த தடி படைக்காவலனை மருத்துவரிடம் காட்டு. காட்டிடலாம். ம். ஏய் கிரி, அந்த ஆளை புடி. கூட்டிட்டு வா. என்னவாயிற்று? என்ன தடி சேவகனே, மனச மாத்திட்டீங்களா? என் மோதிரத்தை கண்டுபிடிச்சு கொடுக்குறீங்களா? இவன் கிட்ட இருக்கிற மோதிரம் தங்கன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு இவனை வெளியில அனுப்பு. தங்கம் ரெக்கவரிக்கு வர்ற வரைக்கும் எல்லா ஸ்டேஷன்ல தான் இருக்கும். சரிங்க சார். ஆட தடிப்படை சேவகனே, என்கிட்ட இருக்கிற இந்த மோதிரங்களையும் ஆபரணங்களையும் நீயே எடுத்துக்க. ஆனா அந்த ஆத்ம பாலகி கிட்ட இருக்கிற என்னோட மோதிரத்தை வாங்கி கொடுத்தா நான் யமலோகத்துக்கு போயிருவேன். யோ, முதல்ல இவனை இங்க இருந்து கூட்டிட்டு போ. கூட்டிட்டு போ. எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே கூட்டிட்டு போ. ஆகட்டும், அப்படியே. கூட்டிட்டு போயிடு. படைக்காவலனே, கண்டிப்பாக இவரை மருத்துவரிடம் காட்ட வேண்டும். சரி, சரி. இந்த மனு விஷயத்தை எதுக்கு குடிச்சா?